Hello guys, வணக்கம் and welcome to BT Trash Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and YT training. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான வேகன்சி நோட்டிபிகேஷனோட உங்க வந்து ரீச் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. இது பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல வர இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜில இருந்து வேகன்சி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த போஸ்ட் வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட். ஸோ வேகன்சியை பத்தி டீட்டெயில் தான் பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க தெலுங்கானா இங்க இருந்தும் வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்ட். யூஸ்வலா கான்ட்ராக்ட் ஜாப் விடுவாங்க, இப்போ பர்மனன்ட் போஸ்டே விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நார்செட் 10க்கு ப்ரிப்பேர்ல இருப்பீங்க. ஏப்ரல் 11 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அது கூடவே நடுவில் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்க அந்த ப்ரிப்பரேஷனை நார்செட் 10க்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்க அந்த ப்ரிப்பரேஷனை நீங்க அந்த எக்ஸாம் எழுதும் போது கூடவே இந்த எக்ஸாமும் நீங்க தாராளமா எழுதி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க இருந்து இந்த வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தெலுங்கானா, தூத்துக்குடி, அதுக்கப்புறமா ராஜஸ்தான். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் மட்டும் இல்லை, அட்டாமிக் சென்டரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, தூத்துக்குடியில். ஸோ அங்கிருந்து வேகன்சி வந்திருக்கு. சரியா? ஃபைன். ஸோ தெலுங்கானா, தூத்துக்குடி, ராஜஸ்தான் இந்த 3 இடத்துல இருந்தும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறீங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/3/2026 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 18/4/2026 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதாவது ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஓப்பனா இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உமன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆப்வியஸ்லி மார்க் பேசிஸ்ல தான் செலக்ட் பண்ண போறாங்க. உமன்ஸ் வந்து வர சொல்றாங்க, எக்ஸாம் எழுத சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஸோ 3 சென்டர்ஸ், 3 அட்டாமிக் சென்டர்ஸ் அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸும் தமிழ்நாட்டில் வரப்போகுது. அண்ட் அட்டாமிக் சென்டரும் தமிழ்நாட்டில் இருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நர்ஸ் ஏ அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, அதாவது பெத்தாலஜி டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன் பி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு தேவையானது நர்ஸ் ஏ. இதோட போஸ்டல் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, 12602 12602. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க போகுது. அதனால 12602 அந்த போஸ்டல் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் பி நான் கெசட்டட் ஆஃபீஸர்ல நம்ம வருவோம். பே மேட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7 CPC இருக்க போகுது. 44,900 வந்து பேசிக் சேலரி. மற்ற சேலரிலாம் இன்க்ளூட் பண்ணி அரௌண்ட் ஒரு 75,000 to 80,000 வந்து உங்க கைக்கு வந்து கிடைக்கும். ஃபைன். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். 30 இயர்ஸ் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. ஓகேங்களா? மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இங்கேயும் அப்ளிகபிள். அதாவது SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே இங்கேயும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, மொத்தமா எவ்வளவு வேகன்சி வந்து இவங்க கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். 12602 நர்ஸ் ஏ இந்த போஸ்ட்டுக்கு டோட்டல் வேகன்சி 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா, அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 8 வேகன்சி, SCக்கு 1 வேகன்சி, STக்கு வேகன்சி இல்ல, வெறும் SCக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 1 வேகன்சி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சி. STல வரீங்க அப்படின்னா வேகன்சி கொடுக்கல, அதனால நீங்க அன்ரிசர்வ்ல எக்ஸாம் எழுத முடியும். சரியா? அன்ரிசர்வ்ல நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ டோட்டலா 11 வேகன்சி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி, எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பார்த்துடலாம். ஸோ நர்ஸ் ஏ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் கோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நர்ஸ் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு எலிஜிபிள் ஆகும் தெரியாது. அதனால இந்த தேர்ட் பாயிண்ட்டை விட்டுருவோம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இங்க தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம். முடிச்சு உங்ககிட்ட ப்ராப்பரா வேலிடான RN RM சர்டிஃபிகேட் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு. சரியா? ஹைலைட் பண்ணிருக்க பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், அதுதான் முக்கியம். மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்துருவோம். நார்செட் மாதிரியே இங்கேயும் வந்து ப்ரிலிம்ஸ் அட்வான்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்ல அட்வான்ஸ் டெஸ்ட் ரெண்டுத்துலயுமே 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் 1 hour, அட்வான்ஸ் டெஸ்ட் 2 hours. OMR பேசிஸ்
ஓஎம்ஆர் பேப்பர்ல தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கிடையாது. ஓஎம்ஆர் பேப்பர்ல தான் நீங்க எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பத்தி பார்த்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல என்ன ட்விஸ்ட்னா மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ 20 மார்க்ஸ் ஃபார் மேக்ஸ் அண்ட் 20 கொஸ்டின் ஃபார் சயின்ஸ் அண்ட் 10 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் சொல்லிட்டு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் நீங்க அட்வான்ஸ் டெஸ்ட்ல போய் உட்கார முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்ல நர்சிங் சப்ஜெக்ட் பத்தி எதுவுமே இவங்க சொல்லலை. மேபி இந்த சயின்ஸ்ல நர்சிங் சயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனி ஹவ் மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 20-20-10 அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்காங்க. 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க கிளியர் பண்ண போறீங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதும் போது 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் மார்க் அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி லெஸ் தென் 40% எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதர் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், அதாவது எஸ்சி, ஓபிசி, எக்கனாமிக் வெரிஃபிகேஷன், நீங்களா அதர் ரிசர்வ் கேட்டகரிஸ்ல வரீங்கல்ல, நீங்களாம் லெஸ் தென் 30% எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் அவுட்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ மினிமம் ஜெனரல் கேட்டகரி 40% ஆகுது எடுத்துருக்கணும். அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரி 30% ஆகுது எடுத்துருக்கணும். சரியா? அட்வான்ஸ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட் டோட்டலா 2 ஹவர்ஸ்க்கு வந்து எழுதுவீங்க. இதுலயும் 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. So 3 marks for correct answer, 1 mark will be deducted for each incorrect answer சொல்லிட்டாங்க. இங்க ஜெனரல் கேட்டகரி 30% ஆஃப் ஸ்கோரிங் எடுத்துருக்கணும். ரிசர்வ் கேட்டகரிஸ் 20% ஆஃப் ஸ்கோர் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்துருவீங்க. உங்களை ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அது அங்க ஏதாவது ப்ரொசீஜர் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அதுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் செலக்டட். சரியா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாம். ஓபிசி 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி 5 years, பிசிக்கலி சேலஞ்ச் 10 years கூட சொல்லியிருக்காங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்தர்ஜங், லேடி ஆர்டிங், ஸ்ரீ சித்ரா, கலாவதி, இது மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி நார்த் செட் 10ல இருக்கோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கேயும் அப்ளிகபிள். சரியா? ஃபைன். ஆனா நீங்க 3 years கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கணும். அது மெயின், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஹவு டு அப்ளை, ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ recruit.nfc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறீங்க. என்னிலிருந்து என்னைக்குள்ள நீங்க ஃபில் பண்ணி முடிக்கணும்னா 21st மார்ச்ல இருந்து 18th ஏப்ரலுக்குள்ள நீங்க இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிருக்கணும். சரியா? அதுக்கப்புறமா நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 10th 12th டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த ஒரு ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அதுவும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போட்டோகிராஃப், சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அந்த இமெயில் ஐடி மூலமா தான், மொபைல் நம்பர் மூலமா தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தரோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுங்க. அது ரொம்பவே முக்கியம். பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பிக்சல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேபில இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட்டோ 50 கேபில இருக்கணும். சிக்னேச்சர் 20 கேபில இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா ஹெல்ப் டெஸ்க் recruitment@nfc.gov.in இந்த இடத்துல வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்டோட மெயில் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட், எந்த டெபிசிட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டெபிசிட் டாக்குமெண்ட்டோட நீங்க மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன் நோ ரெக்வஸ்ட் டு சேஞ்ச். ஒரு வாட்டி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 150 rupees சார்ஜ் பண்றாங்க ஜெனரல் கேட்டகரிக்கு. அதே கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்ச், உமன்ஸுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ. சரியா? 150 rupees ரொம்ப கம்மி தான். ஃபைன். எக்ஸாமினேஷன் சென்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு. சரியா? ராஜஸ்தான்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, தெலுங்கானால இருக்கு. ஸோ டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாப் கிடைச்சது அப்படின்னா லைஃப் செட்டில்டா இருக்கும். ஒர்க் லோட்லாம் அதிகமா இருக்காது. குவார்டர்ஸ் உள்ளேயே இருக்கும். அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ அதனால ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அட்மிட் கார்டு, அந்த அட்மிட் கார்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போவீங்க. அட்மிட் கார்டு அது கூடவே வேலிடான ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். அது என்னென்ன ஐடி ப்ரூஃப் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஆட்டோனமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈவன் எம்ஆர்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட எஜுகேஷன்
qualification documents, degree, diploma, 10th, 12th, date of birth certificate, caste certificate, அதுக்கப்புறம் ஓபிசியா இருந்தால் ஓபிசி, எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் இருந்தால் எக்கனாமிக்லி வீக்கர் செஷன், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் April 4th, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அனெக்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுங்க உங்களோட ஏஜ் பார் ஆகுற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அழகா ஒரு இடத்துல கிடைச்சிரும். ஓகே, ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். கொடுத்துருக்கிற டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனில் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. மீட்டியர் சைட்ல இருந்து கோச்சிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டியரில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டடி என்வரான்மெண்ட் கிடைக்கும். தாராளமாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Any doubts, please drop your message in the comment section.